அண்மைச் செய்தி. கொடுமைக்காரி, குடும்பத்தை பிரித்தவள், பணப்பே என தன்னை விமர்சிப்பது வேதனை அளிப்பதாக நடிகர் ரவி மோகனின் மாமியார் தற்போது தெரிவித்திருக்கிறார். தன்னை பற்றி பரவும் அவதூறுகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜெயம் ரவியை பல கோடி ரூபாய்க்கு பொறுப்பேற்க வைத்ததாக அவர் கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஜெயம் ரவியை வைத்து எடுத்த அடங்கமறு, பூமி, சைரன் படங்களுக்காக 1000 தற்போது 100 கோடி ரூபாய் கடன் ஏற்பட்ட நிலையில் அவர் தற்போது இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஜெயம் ரவியை வைத்து எடுத்த அடங்கமறு, பூமி, சைரன் படங்களுக்காக 100 கோடி ரூபாய் கடன் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆனந்த், நடிகர் ரவி மோகனின் மாமியார் தற்போது சில விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இது பற்றிய விவரம். வணக்கம் உமா. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் ரவி மோகன் தற்பொழுது அடுத்தடுத்த படங்கள் நடித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக சமூகத்தில் அறிவித்தார். அந்த விவாகரத்து வழக்கானது தற்பொழுது நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இது ஒருவரும் இருக்க சமீபத்தில் நடைபெற்ற ஒரு பெரிய தயாரிப்பாளரின் திருமணத்தில் நடிகர் ரவி மோகன் தனது தோழி கெனிஷாவுடன் கலந்து கொண்டிருந்தார். இதனை பார்த்து ஆர்த்தி ஜெயம் ரவி மோகனாக தனது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் ரவி மோகனை கடுமையான ஊனத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அந்த அறிக்கைக்கு பதிலடி தரும் வகையில் ரவி மோகன் தனது தரப்பு நியாயத்தை தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் அவர் கூறியது என்னவென்றால் ஒரு நீண்ட பக்க அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில், நான் எந்த நிலையிலும் என் குழந்தைகளின் நலனையும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வார்த்தையில் தற்போது இனிஷா ஒரு நல்ல மனிதராகவும் ஒரு நல்ல ஒளியாகவும் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போது தற்பொழுது இந்த வழக்கானது வழக்கானது சட்டரீதியாக எதிர்கொண்டு நியாயத்தை வழிகாட்டு என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த ரவிமோகன் இந்த அறிக்கைக்கு விளக்கம் தருவதாக அவரது மாமியாரும் தயாரிப்பாளர் விஜயகுமார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், ரவிமோகனை வைத்து தான் அடங்கமறு, பூமி, சைரன் என்று 3 படங்களை தயாரித்தேன். அந்த படங்களுக்காக 100 கோடி ரூபாய் அளவில் நான் பைனான்சில் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தேன் என்று தெரிவித்திருந்தார். அந்த 3 படங்களும் விவசாய ரீதியாக நல்ல படங்களாக இருந்தாலுமே வசூல் ரீதியாக எனக்கு தொழில் படங்களாக இருந்தன. அந்த படங்களுக்கு எனக்கு போதிய வசூல் தரவில்லை என்று தெரிவித்திருந்தார். தற்போது வரைக்கும் அந்த வட்டிக்காக நான் கடன் வாங்கிய படங்களுக்காக வட்டி கட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் வாங்கிய பணத்தில் ஜெயம் ரவிக்கு பணம் சம்பளம் கொடுத்து விட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்னுடைய பல கோடி கடனுக்கு அவரை பொறுப்பேற்க சொன்னதாக ரவிமோகன் சுற்றிலும் போய் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு மகளை வாழாளத்தியாக பார்க்கக்கூடிய ஒரு தாயின் மனதிற்கும் தெரியும் என்றும் அவர் தனது அறிக்கை வேதனையாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், உங்களை இப்போது ஒரு கதாநாயகத்தான் பார்க்கிறோம், உங்கள் மீது அனுதாபம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அறிக்கையில் சொல்லும் பொய்கள் உங்களை கதாநாயகன் உங்களை தரம் தாழ்த்துகிறீர்கள் என்றும் கடுமையாக ரவிமோகனை விமர்சித்து அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். நான் ஏற்கனவே மனவேதனை இருக்கிறேன், குடும்பத்தை பிரித்தவள் சித்திரவை செய்த மாமியார் என்று கூறி மேலும் அந்த மனவேதனை ஆழ்த்தாகிறது என்றும் அந்த வேதனைகளின் அறிக்கை அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.